ஜாய் கிறிசல்டாக்கு மகளிர் ஆணையம்ல சாதகமா தீர்ப்பு வந்ததா ஜாய் கிறிசல்டா சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் இன்னொரு குண்டை தூக்கி போடுறாரு. இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் சைட்ல இருந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. லெட்டர்ல என்ன எழுதியிருக்காருன்னா, மகளிர் ஆணையத்தில் குறிப்பிட்டுள்ளதுபடி நான் எந்த ஒப்புதலையும் கொடுக்கவில்லை என்ற டைட்டில் அவர் எழுதியிருக்காரு. நான் ஜாயை தன்னிச்சையாக அந்த ஃப்ரீவில் திருமணம் செய்து கொண்டதாக ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை நான் திட்டவட்டமாக கூறுகிறேன். ஜாய் என்னை அவதூறு செய்வதற்காக தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிடுவதாக பல முறை மிரட்டியதா இந்த திருமணம் மிரட்டலின் பேரில் நடந்தது. செப்டம்பர் 2025 1000 விளக்குகள் மகளிர் காவல் நிலையத்தின் புலனாய்வு அதிகாரி முன்பும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்திலும் விரிவான வாக்குமூலங்களை நான் ஏற்கனவே அளித்துள்ளேன். இந்த திருமணம் மிரட்டலின் பேரில் கட்டாயப்படுத்தப்பட்டதால் என்னிடமிருந்து பணம் பறிக்கும் ஒரே நோக்கத்துடன் செய்யப்பட்டது என்பதை தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். கமிஷனரின் முன் நடந்த அடுத்தடுத்த நடவடிக்கையின் போது ஜாய் எனக்கு மாதத்திற்கு ரூபாய் 1,50,000 பராமரிப்பு தொகையாகவும் தனது BMW காருக்கு ரூபாய் 1,25,000 மாதாந்திர EMஐயும் செலுத்த வேண்டும் என்று கோரினார். நான் அந்த கோரிக்கையை மறுத்துவிட்டேன். நான் ஒருபோதும் DNA பரிசோதனை மறுக்கவில்லை. மேலும் அந்த குழந்தை என்னுடையது என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால், அதாவது DNA டெஸ்ட், அந்த குழந்தையை வாழ்நாள் முழுவதும் கவனித்துக் கொள்ளுவேன் என்றும் கூறியுள்ளேன். இந்த வாக்குமூலம் ஏற்கனவே 1000 விளக்கு மகளிர் காவல் நிலையம் விசாரணை அதிகாரி முன் செப்டம்பர் 2025 அன்றே பதிவு செய்துள்ளேன். மகளிர் ஆணையத்தில் பரிந்துரை உத்தரவில் குறிப்பிட்டுள்ளபடி நான் எந்த வாக்குமூலத்தையும் அளிக்கவில்லை. அந்த பரிந்துரை உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வேன். மேலும் உண்மையை நிறுவ அனைத்து ஆதாரங்களையும் சமர்ப்பிப்பேன். ஆணையத்தின் முன் நடந்த அனைத்தும் சட்டத்தின்படி நீதிமன்றத்தில் முறையாக சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு லெட்டர்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு ஜாய் கிறிசல்டா சைட்ல இருந்து என்ன பதில் சொல்ல போறாங்கன்றத பொறுத்துன்னு தான் பார்க்கணும்.